A rectangular carpet has an area of 120 square meters and a perimeter of 46 meters. Find the length of its diagonal. இப்போ ரெக்டாங்குலர் கார்பெட்டோட ஏரியா வந்து 120 ஸ்கொயர் மீட்டர்ஸ் கொடுத்துருக்கு, பெரிமீட்டர் வந்து 46 மீட்டர்ஸ் கொடுத்துருக்கு. இப்போ லென்த் ஆஃப் இட்ஸ் டயகனல் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். இப்போ அதான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ லென்த் ஆஃப் த கார்பெட்டை லெட் எல்லுனோ பிரெத் ஆஃப் த கார்பெட்டை லெட் பின்னு எடுத்துக்க போகிறோம். அதான் எழுதியிருக்கோம் லெட் லென்த் இஸ் ஈக்குவல் டு எல் அண்ட் பிரெத் இஸ் ஈக்குவல் டு பின்ட்டு. இப்போ பெரிமீட்டர் வந்து 46 மீட்டர்ஸ் கொடுத்துருக்கா. இப்போ பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்கல் ஃபார்ம்லாம் என்னதுன்னா 2 இன்ட்டு லென்த் ப்ளஸ் பிரெத்தா, அதான் எழுதியிருக்கோம் 2 இன்ட்டு லென்த் ப்ளஸ் பிரெத் இஸ் ஈக்குவல் டு, இப்போ பெரிமீட்டர் எவ்வளோ கொடுத்துருக்கு 46 மீட்டர்ஸா, அதான் ஈக்குவல் டு 46 எழுதியிருக்கோம். இப்போ 2 ஈக்குவல் இந்த சைடு கொண்டு வந்தோம்னா டிவைட் பண்ணுவோமா, அப்போது லென்த் ப்ளஸ் பிரெத் இஸ் ஈக்குவல் டு 23 அப்போது பி இஸ் ஈக்குவல் டு 23 மைனஸ் எல்னு எழுதிக்கலாமா, அதான் எழுதியிருக்கோம். அண்ட் இப்போ ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கல் எவ்வளோ கொடுத்துருக்கு 120 ஸ்கொயர் மீட்டர்ஸா. இப்போ ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கல் ஃபார்ம்லானது லென்த் இன்ட்டு பிரெத்தா, அதான் எழுதியிருக்கோம் லென்த் இன்ட்டு பிரெத் இஸ் ஈக்குவல் டு, இப்போ ஏரியா எவ்வளோ கொடுத்துருக்கு 120 அதான் ஈக்குவல் டு 120 எழுதியிருக்கோம். இப்போது எல் இன்ட்டு இப்போ பிரெத் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் 23 மைனஸ் எல்லா, அதான் இன்ட்டு 23 மைனஸ் எல் ஈக்குவல் டு 120 எழுதியிருக்கோம். இப்போ இது இன்ட்டு பண்ணோம் அப்படின்னா 23 எல் மைனஸ் எல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 120 இருந்திருக்குமா. இப்போது 23 எல் மைனஸ் எல் ஸ்கொயரை ஈக்குவலுக்கு இந்த சைடு கொண்டு வந்தோம் அப்படின்னா எல் ஸ்கொயர் மைனஸ் 23 எல் ஆயிடுமா, அதில் இருக்கும் ப்ளஸ் 120 ஈக்குவல் டு 0ன்ட்டு. இப்போது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்ஸ்க்கு வேல்யூஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இன்ட்டு பண்ணால் 120 வரணும், ஆட் பண்ணால் மைனஸ் 23 வருமா. அப்போது -8 -15 போட்டால் தானே இன்ட்டு பண்ணால் 120 கிடைக்கும், ஆட் பண்ணால் -23 கிடைக்கும். அப்போது எல் மைனஸ் 15 எல் மைனஸ் 8 ஈக்குவல் 0 எழுதிக்கலாமா. அப்போ எல்லோட வேல்யூ 15 இல்லைனா 8 இருக்குமா. எல்லுக்கு வந்து 15 எடுத்துக்க போகிறேன். அப்போது பியில் கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா பிஸ் ஈக்குவல் டு 23 மைனஸ் எல் எவ்வளோ 15 அதான் -15 எழுதியிருக்கோம். இப்போ 23 மைனஸ் 15 எவ்வளோ 8 அப்போ பிரெத் இஸ் ஈக்குவல் டு 8. இப்போது லென்த் ஆஃப் இட்ஸ் டயகனல் தானே கண்டுபிடிக்கணும். இப்போ லென்த் ஆஃப் இட்ஸ் டயகனல் கண்டுபிடிக்க ஃபார்ம்லானது ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயரா, அதை எழுதியிருக்கோம் லென்த் ஆஃப் டயகனல்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்ட்டு. இப்போ சப்ஸ்டிட் பண்ண போகிறோம் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் லென்த் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் 15 அதான் 15 ஸ்கொயர் ப்ளஸ் பிரெத் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் 8 அதான் ப்ளஸ் 8 ஸ்கொயர். இப்போது ஸ்கொயர் பண்ணி ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 289 அதான் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 289 எழுதியிருக்கோம். இப்போ ரூட் ஆஃப் 289 வேல்யூ என்னது 17 அதான் ஈக்குவல் டு 17 எழுதியிருக்கோம். அப்போ லென்த் ஆஃப் டயகனல்ஸ் ஈக்குவல் டு 17 மீட்டர். ஆப்ஷன் டி இஸ் அ கரெக்ட் ஆன்சர்.